தவக்கால பயணத்தில் இன்று 6ஆம் நாள். உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பை நோக்கி பயணப்படும் நமக்கு சில முன் அனுபவங்களை கோடிட்டு சொல்கிறார் இறைவன். நம் முன்னோர்கள் இஸ்ரேல் மக்கள் எதிர்த்து அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வந்த காலத்திலேயே மோசேயின் மூலமாக கொடுத்த அறிவுரையில் ஒன்றை பார்ப்போம். லேவியர் 19:1-2. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயவராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் முன்னோர் காலத்தில் இருந்து தூயவராய் இருங்கள் என அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அழைப்பை ஏற்று அஞ்சி நடந்தவர்கள் அவர் அளித்த கானான் தேசத்தை கண்டடைந்தனர். நாமும் அவரது அழைப்பை ஏற்று நம் தூய்மை உள்ளவராக மாறுவோம். அவர் தரும் நிலைவாழ்வை கண்டடைவோம். ஜெபம். அன்பின் இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். தவக்கால பயணத்தின் மூலமாக எங்கள் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்தவரே, விடுதலை தர வந்தவரே, அன்பு செலுத்துபவரே, அரவணைக்க வந்தவரே, எங்களை காத்திடுவீராக. ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.